வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பால் சுறாவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் பால் சுறாவை வச்சுக்கோங்க. நாங்கள் தோலோடு வைக்கிறோம். நீங்கள் தோலை கடையிலே எடுத்து கூட வாங்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு கடைசியாக தோலை எடுத்துக்கலான்னு இருக்கோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். இது மாதிரி தோலை உரிச்சிடுங்க. வெந்தால் நம்மளுக்கு இது மாதிரி ஈஸியாக தோல் வந்துடும். இது மாதிரி எடுத்துட்டு நம்ம உதிர்த்துக்கலாம். இது மாதிரி முள்ளெல்லாம் இல்லாமல் உதிர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு 7-8 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்திடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம உதிர்த்து வச்சிருக்க பால் சுறாவை ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள். இதை பார்த்தா நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் மாதிரியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம்ஸ்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பால் நல்லா ஊறி வரும். மெயினாக இதுக்காக தான் எல்லாருமே செய்வாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரெகுலராக நல்லா பால் சுரக்கும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாகவே சாப்பிட்ணும். ஆறி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.